श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இப்போ சேதனம் அச்சேதனம் இதுக்கெல்லாம் பரமாத்ம பர்யந்தம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல அர்த்தம் சொன்னோம். அதாவது எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பர்யந்தம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதை ஆக்ஷேபிக்கிறார். ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் சாதிக்க போற என்ன ஆக்ஷேபிக்கிறார்னா, அர்த்தம் ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும்னாக்கா லோக விவகாரத்தை வச்சுட்டு தானே நாம தெரிஞ்சுக்கிறோம். லோக விவகாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா பரமாத்ம பர்யந்தம் லோகத்தை எடுபடுறதே இல்லை. இந்த சாஸ்திரம் வாசிக்கிறது அதெல்லாம் இப்ப வேண்டாம். அவன் என்ன சொல்ற, அதாவது வேதாந்தத்தை வாசிச்சாதான் அப்படின்லாம் போன ஸ்லோகத்துல சொன்னார். அதை எதுக்கு சொல்லணும் இப்போ? அதெல்லாம் வேண்டியதே இல்லை. பொதுவா அச்சேதனத்தை சொல்ற சப்தம், சேதனத்தை சொல்ற சப்தம் அப்படிதான் இருக்கு லோகத்துல. அதை மீறி ஒரு ஈஸ்வரனை சொல்றது, பரமாத்மா சொல்றதுன்னு எங்க இருக்கு உனக்கு? சித்தவஸ்துல அர்த்தம் வரும் அல்லது காரிய விஷயத்துல அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது கூட எப்படி? லோக விவகாரத்தினாலதான். லோக விவகாரத்தினாலதானே அந்த மாதிரி வருதுன்ட்டு ஏற்கனவே சொல்லிருக்க. ஆக கடமானைய காமானைய அப்படின்னு விவகாரம் இருக்கு. கடத்தை எடுத்துட்டு வா, பசுமாட்ட ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்ற சமயத்துல எங்கேயுமே பரமாத்ம விஷயமா லோகத்துல இல்லையே. அதனால சக்தி கிரகம் வரைச்ச ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை கிரகிக்கும் பொழுது பரமாத்ம பர்யந்தம் போதம் வருது, ஞானம் வருது அப்படின்னு இல்லையே. அப்படி இல்லை லோகத்துல. குழந்தையா இருக்க நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறா நம்ம பெரியப்பா அப்படின்னா, அயம் பிதா, இயம் மாதா, அயம் பாலகா, அயம் பசுஹு, இயம் கௌஹு அப்படிதான் சொல்லித்தரா. இதெல்லாம் லோக விற்பத்தியை கொண்டு பார்த்தாக்கா எல்லாமே பரமாத்ம பர்யந்தம் தெரியறது இல்லை. எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவில முடிஞ்சு போயிடுறது. நீங்களே சொன்னீங்க, மீமாம்சகால் நிர்ணயம் பண்றக்கா லோகத்துல எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்கள் தான் வேதத்திலையும், லோகத்துல அந்தந்த லௌகிக சப்தங்களுக்கு என்ன பொருளோ அதுதான் வேதத்திலையும் பொருள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதனால அது ஏற்கனவே சாதிச்சிருக்கோம். அப்போ நீ எந்த சப்தத்தை சொன்னாலும் அது பரமாத்ம பர்யந்தம் எப்படி நீ சொல்ல முடியும்? ஏன்னா லோகத்துல அந்த மாதிரி இல்லையே. லோகத்துல நமக்கு எப்படி வருதுன்னாக்கா எல்லாமே அந்தந்த வஸ்துவோட முடிஞ்சு போயிடுறது. அப்படித்தானே? அதை கொண்டுதானே நீ வேதத்திலையும் சொல்லணும். அதனால வைதிக பதங்கள்லாம் கூட இப்படிதான் அர்த்தம் சொல்லும், லௌகிக சப்தங்களும் அப்படிதான் அர்த்தம் சொல்லும். கடத்தை பார்த்தா கடம் இந்த கடம் தான், மனுஷனை பார்த்தா மனுஷன் தான், பக்ஷியை பார்த்தா பக்ஷி தான், இப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அதனால இந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய பிரமாணம்லாம் இருக்கு பாருங்க, அதுல பரமாத்ம பர்யந்தம் அப்படின்னு சொல்றது விருத்தம். அது விரோதம். இங்க கேட்கறது இதுதான். லோக வேதாதிகரணம் மீமாம்சகால் பண்றா. அந்த லோக வேதாதிகரணத்துல இத மாதிரியாக லோகத்துல என்ன சப்தமோ அதுதான் வைதிக வேதத்திலையும், லோகத்துல என்ன பொருளோ அதுதான் வேத சப்தங்களுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அதனால அதை கொண்டுதான் நம்ம இங்க அர்த்தம் பண்ணணும். லோகத்துல எப்படி இருக்கு? பரமாத்ம பர்யந்தம் வர்றது கிடையாது. அதனால லோகத்துல எப்படி இருக்கோ அப்படியே வைதிகத்திலையும் வைதிக சப்தங்களுக்கும் ஒரே பொருள் தான். அதனால பரமாத்ம பர்யந்தம் வரக்கூடாது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அப்போ
நாம கேட்கிறோம், வேதேஸ்து சர்வைர் அகமே வேத்தியா, நேத்தி கூட சொன்னோம், வச்சசாம் பிரதிஷ்டா அப்படின்லாம் சொன்னோம். எல்லா சப்தங்களுக்கும் பிரதிஷ்டை எம்பெருமானிடத்தில். அனைத்து வேதங்களாலும் சர்வேஸ்வரனான நானே அறியப்படுகிறேன் பகவான் சொல்றான். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா, இது என்ன கொஞ்சம் பதங்களுக்கு எந்த பொருள்ல அர்த்தம் வருதோ, சக்தி வருதோ, அது காட்டிலும் மேற்பட்ட அர்த்தம் வருது அப்படின்னு சொன்னாக்கா இது அதிபதி நயம் அப்படிங்கிறது. ராஜா ராஷ்டிரம் ஒரு விஷி சொல்றான். தேசிகன் நியாய பிரசித்தியில இந்த சாமானாதிகள் பின்னாடி வரப்போகுது, அதெல்லாம் கூட இது மாதிரி சாதிச்சிருக்காரு. ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராஜாவே நாடு, இந்த தேசம் எது, ராஜா தான் தேசம், தேசம்தான் ராஜா அப்படின்னு லோகத்துல இருக்கு வச்சனம். அதுக்கு முக்கியார்த்தமா என்ன, ராஜாவே தேசம் ஆயிடுவானா, தேசத்தை நல்லா பாத்துக்கிறான். அதனால தேசம் நல்லா இருக்கணும்னா ராஜா நல்லா இருக்கணும், ராஜா நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். அந்த நியாயம் அத சொல்றதுல முக்கிய அர்த்தம் கிடையாது. அதாவது என்னன்னாக்கா இந்த ராஜாதான் பிரதானமா இருக்கான் இங்க அப்படின்னு அந்த பிராதானியத்தை சொல்லணும். அதுக்கோசரம் இது உபச்சாரமா சொல்லப்படுறது. அனைத்து வேதங்கள்னாலும் நானே சொல்லப்படுகிறேன். வேதாட்சராணியா வந்தி படித்தான்மணி திஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதாரண சம்சயா, இதெல்லாம் உபச்சாரத்துக்கோசரம் சொல்லப்படுறதை தவிர்த்து வசுதக அந்த சப்தங்கள்னால பகவானே சொல்லப்படுறான்றதுலாம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இன்னொரு விஷயமும் சொல்ற, லோகத்துல சமானாதிகரணம் தெரியுது. அதுல எப்படி தெரியறதுன்னு பாருங்க, ரெண்டு விதமா இருக்கும். எத்தனை விதமானாலும் கட்டிச்சுன்னு போலாம், நம்ம பொதுவா ரெண்டு விதமா வச்சுக்கலாம். சஜ்ஜனஹா தேவதத்தஹ, அத மாதிரி யுவகா தேவதத்தஹ அப்படின்னு சொன்னான். கருப்பா இருக்கான் தேவதத்தன் அப்படின்னு சொன்னான். அப்ப தேவதத்தனுடைய உடம்போட சேர்ந்து ஆத்மாவை சொல்றது, அவனுடைய உடம்பு கருப்பா இருக்கு, அதனால ஷியாமோ தேவதத்தஹ, இது முக்கியார்த்தமாக வருது. அத மாதிரி சஜ்ஜனஹா தேவதத்தஹ, தேவதத்தன் நல்லவன், அங்கேயும் இத மாதிரி வருது, அர்த்தம் சரியாதான் வருது. சஜ்ஜனஹா தேவதத்தஹன்னு சொன்னாலும் வருது. யுவகா தேவதத்தஹ, இளைஞன், தேவதத்தன் இளைஞன் அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் என்ன வருது. ஆனால் அக்னிர்மாணவகா சிம்மோ தேவதத்தஹ அப்படின்னு லோகத்துல வச்சனம் இருக்கு. இந்த மாணவகன், இந்த வித்தியார்த்தி அக்னி நெருப்பு மாதிரி இருக்கான் அப்படின்னு பிரகாசிக்கிறான் ஞானத்தினால அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்போ அந்த மாணவகன் அக்னியா? அக்னி இல்லையே, அவன் நெருப்பு இல்லை. என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறான், அவனுடைய படிப்பு அவ்வளவு நன்னா பிரகாசிக்கிறான். அல்லது இந்த மாணவன் ரொம்ப ஒழுக்கமானவன், நெருப்பு மாதிரி இருக்கான். நம்மள எல்லாரும் சொல்லுவா, நாம எல்லாரும் எப்படி இருப்போம், ஒழுக்கத்துல நெருப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். காரணம் நம்மளுடைய மனசு அந்த மாதிரி பெரியவா வளர்த்து விட்டுருக்க, அதனால நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, நல்ல வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், அதனால நல்ல ஒழுக்கம் நமக்கு இருக்கு. அந்த அவ்வளவு நல்ல ஒழுக்கம் இருக்கிறதுனால இவன் நெருப்பா இருக்கான்னு சொல்றான். இப்ப இதெல்லாம் உபச்சாரம் தானே. சிம்மோ தேவதத்தா, தேவதத்தன் சிம்மம், சிம்மமானவக்கா, இந்த வித்தியார்த்தி சிம்மம் மாதிரி இருக்கான். சிம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? படுவா இருக்கான் அல்லது குரூர புத்தி அவனுக்கு ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த சமானாதிகரணத்துக்கோசரம் விவகாரங்கள். இவைகள்லாம் நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்கோ? சித்தாந்தியை ஒத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் உபச்சாரத்துக்கு தான் சொல்லப்படுறதே தவிர்த்து இதுக்கோசரம் சொல்லப்படல.
உண்மையாவே சொல்லப்படுறது இல்லை, உபச்சாரத்துக்கு எல்லாம் கவுனார்த்தம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அப்படி கவுனார்த்தம் சொல்றதுனால இந்த சமானாதிகள் விவகாரங்கள்லாம் இந்த கவனமா அதை விட்டுட்டு போகணும். அத மாதிரிதான் வேத சர்வே ரகமே வேத்தியா, அனைத்து வேதங்களாலும் நான் தான் அறியப்படுறேன் அப்படின்றதுக்கு அதான் அர்த்தம் சொல்லணும். அதனால எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை சொல்றதுன்றதெல்லாம் கூட அதெல்லாம் கவுனகல்பம் தான். நம்மளே ஒரு சித்தாந்தம் ஒண்ணு சொல்லிருக்கோம். ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல அவன் நியாய சித்தாந்தத்தையும் சாதிச்சிருக்காரு சுவாமி. என்ன அப்படின்னா, சர்வேஸ்வரன் சர்வாந்தரியாமி அப்படின்னு சொல்றோம், எல்லாத்துலயும் உள்ள பூந்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு. நேற்று கூட ஒரு ஸ்லோகம் சொன்னோம் 10வது அத்தியாயத்துல கீதையில, நததஸ்தி விநாயகத்தியாத் மயாபூதம் சராச்சரம் சவிகிறார் பெருமாள், நான் இல்லாம எதுவும் இருக்காதுன்ற. அங்க தேசியனுடைய திருவுள்ளம் அணுஸ்வரூபி தானே இவன், ஜீவன்றவன். அவன்கிட்ட ஒண்ணுமே இடம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவனும் உள்ளேயும் ஒண்ணும் கிடையாது, வெளியும் ஒண்ணும் கிடையாது, அப்படி இருக்கான் ஜீவன். அப்படி இருக்கச்ச அவனுக்குள்ள இவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் பகவான் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? அதுவே வராது, இல்லையோ? அதுவே வராது. அது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அது சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா, அதாவது அவன் சங்கல்பம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, பகவான் சங்கல்பம் பண்ணினான்னாக்கா உள்ள போய் உட்கார்ந்தனும்ட்டு அவனை தடுக்க முடியாது. அவன் சங்கல்பம் பண்ணினான்னாக்கா உள்ள போய் இருக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டான், அதை அவனை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பத்தே உடையவன் அவன். அது சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி வருது. அது மாதிரி சொல்றக்க. அதே மாதிரி சுரூப சமாப்தி உண்டான்லாம் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றக்கா, அதெல்லாம் இங்க கிடையாது. அதனால இந்த பரமாத்மா அந்தர்யாமின்றதுக்கே இப்படிதான் அர்த்தம் சொல்லியிருக்கா சுவாமி தேசியன் ஆச்சாரியாலாம். அதனால இதுக்கு என்னன்னா, சுவார்த்தத்துல தாத்பரியம் இல்லை. சிம்ம மாணவ ககான்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோமோ அந்த மாதிரிதான் அர்த்தம் போகணும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அதனால வேதேஸ்வரர் ரகமே வேத்தியான்ற இடத்துல கூட சரி, பிராதானியத்தை சொல்றது, பகவானுடைய பிராதானியத்தை வச்சுட்டு இங்க இதை மாதிரி சொல்றது. அதனால வைதிக சப்தங்கள் எல்லாமே சாட்சாத்தாக பரமாத்மா வாசகங்கள் சொல்ல வேண்டாம், எதுவும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, வராது. அதனால இதெல்லாம் இந்த எம்பெருமானே சர்வசப்த வாக்கியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உபச்சாரமா தான் இருக்குது. அதனாலதான் என்ன பண்ணுவார் புத்திமங்கலம் சுவாமி, எதை இருந்தாலும் மாத்வாட பெய்யறதுல அவர் ரொம்ப ஈடுபடுவார். மாத்வாட ரொம்ப பெய்வார், ஏன்னா அவள்லாம் ரொம்ப துஷ்டாள் அப்படின்னுட்டு சாதித்தார் சுவாமி புத்திமங்கலம் சுவாமி. அதனால அவர் என்ன சொல்றாரு, அவள்லாம் இதை மாதிரி சொல்றாளாம் நவ்ய வேதாந்திகள் அப்படின்றார் அவர். அவ இத மாதிரி ஆதரவா சொல்றா அவ. அதனால நீ சரீராத்மபாவத்தை கொண்டு, நேத்தியே சொன்னோம், சரீராத்மபாவத்தை கொண்டு அர்த்தம் சொல்லாத. சரீராத்மபாவத்தை கொண்டு அந்த அனைத்து வஸ்துலையும் பிரமாணந்தரியாமையா இருக்கிறதுனால எல்லா சப்தங்களும் பரமாத்மவாதி அப்படின்னு தான் நாம சொல்றோம். அதை வச்சு சொல்லாத. ஏன்னா நீ சரீராத்மபாவமே முக்கியம்னு அவ ஒத்துக்கல. நாம அப்படிதான் ஒத்துருப்போம், பரமாத்மாவுக்கும் நமக்கும் சரீராத்மபாவம் வருது அப்படின்ட்டு நாம மாத்திரம்தான் ஒத்துருப்போம். அவன் ஒத்துக்கவே இல்லை, எந்த சாஸ்திரக்காராலும் ஒத்துக்கல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வித்வத் ரூடி மகாயோகம்னு 2 விஷயம் சொல்றாரு மாத்வாள். அதாவது பிரம்மஜானிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு ரூடின்னு ஒண்ணு சொல்றா, இடுவரி பெயரா, அது விலட்சணமா இருக்குமா, அதை கொண்டு சொல்லிடுங்க. பிரமாணம் சொல்றது, இந்த சப்தம் பிரமாணம் சொல்றது இடுவரி பெயர். இடுவரி பெயர் லோகத்துல ராஜான்னாக்கா எப்படி இருக்கணும், ராஜாவா இருந்தாதான் ராஜாவா இருக்க முடியும்.
ஆனால் நம்ம ராஜான்னு ஒருத்தரை கூப்பிடுறோம். கூப்பிட்டாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது இடுவரி பெயர், அவ்வளவுதான். காரணத்தினால வந்தது கிடையாது. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு சப்தமானது இப்படி இருக்குது பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு வித்வத் ரூடி அப்படின்னு அதை சொல்றாங்க. வித்வான்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பரமாத்மாவை சொல்லக்கூடிய ரூடி இடுவரி பெயர் அல்லது மகாயோகம். யோகம் யௌகிகம். யௌகிகம்னா சப்தத்தை பிரிச்சு பிரிச்சு அர்த்தம் சொல்லணும். அக்னிஹி, அக்னிஹின்னா என்ன அர்த்தம்? அக்ரே நயசீதி அக்னிஹி, முன்னாடி அழிஷன் போறவன், நம்மள வழிகாட்டி அழிஷன் போறவன் அக்னி. அது சர்வேஸ்வரன், சாதாரண அக்னி இல்ல. பகவான் என்ன பண்றான்னாக்கா அக்ரம் நயதி அக்ரே நயதி வைஸ்வானவர் ஆதிகரணத்துல எம்பெருமானாரே சாதிச்சிருக்க. அக்ரே நயதி, அதனால அக்னி பகவான் தான் நமக்கு வழிகாட்டி மார்கதர்சகன். அதனால அவன் இத பாருங்க, அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றது. அர்த்தத்துக்கு இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னுட்டு பொருளை வச்சுக்கொண்டு யோகம் யௌகிக விற்பத்தின்ற இது யௌகிக விற்பத்தி. பங்கஜம் அப்படின்னு சொன்னா பங்கே காயத்ரி பங்கஜம் அப்படின்னு போகும். சேத்துல உண்டான தாமர புஷ்பம், அதுல சேத்துல சேர் இருக்கு, அதுல உற்பத்தி ஆச்சு, அதனால தாமரைக்கு பங்கஜம்னு பேரு. இது யோகரோடம் தான் அந்த இடத்துல. அதனால இது அக்ரே நயதீத அக்னின்னு அவ சொல்றா யோகம். அதனால பரமாத்மாவை இந்த மாதிரி அர்த்தம் பண்ணி, அதனால எல்லா சப்தங்களும் விபரீதமா போறாவா. இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ராமச்ச அப்படின்னு இருக்கும். அது சேன்றதுக்கு கூட அப்படின்னு அர்த்தம். ராமனும் ராமச்ச லக்ஷ்மணச்ச சீதையா லக்ஷ்மணேனச்ச அப்படின்றோம். சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் அப்படின்னு சான் இருக்குது. அந்த சான்றது கூட பரமாத்மா வாச்சகம் தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லணும். அவ எல்லாத்தையும் அவ கற்பிக்கிறாப்பா. அதனால இந்த மாதிரி சரீராத்ம பாவத்தெல்லாம் வச்சு எதுக்கு கஷ்டப்படுறீங்கோ? அதை காட்டணும். ஒவ்வொரு சப்தத்துக்கும் மகாரூடின்னு சொல்லுங்க, வித்வத் ரூடின்னு அல்லது மகாயோகம். ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு பிரமாணத்தை சொல்லணும். ரமயதி ராமஹா ரமயதி ரமா, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் போனோம். வேத வாக்கியங்களுக்கெல்லாம் நிருப்தம் அதுதான் பட்டு போயிருது. நிருப்தம் சொல்றவன் அது என்ன பண்றது? இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அதாவது சகஸ்திரம் விஷ்ணு சகஸ்திரநாமம் இருக்கு, அதுக்கு ஒரு வியாக்கியானம் தெலுங்குல இருந்து, தெலுங்கு லிபியில இருக்கு. அது ஆண்டவனுக்கு எடுத்து கொடுத்துருக்க அடியே. அதுல ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு சகஸ்திரநாம விஸ்வகானாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லிதான் சொல்லணும். வெறும ரூடமாவோ அல்லது சரீராத்மாவோ சொல்லக்கூடாது. நிருப்தம் சொல்லணும். அதனுடைய அந்த சப்தம் எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லணும், எப்படி வந்ததுன்னு சொல்லணும். அத மாதிரி சொன்னாதான் அது வரும்னுட்டு அங்க சொல்றா. அந்த மாதிரி இவா சொல்றாரு. அதனால இங்க பரமாத்ம வாசகத்துவம் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னுட்டு மாத்வாள்லாம் நினைக்கிறார். அதை கொண்டு நிறைய பேர் ஆக்ஷேபிப்பான். ஏன்னா எந்த சாஸ்திரக்காராலும் நாம சொல்ற சரீராத்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளையோ, ஒத்துக்காததுனால அவனால என்ன பண்ண முடியும்? இத மாதிரி கேள்வி கேட்பாரு. அதற்கு பதில் சொல்ற அதே தப்பு. இத மாதிரி சப்த சக்தி அப்படின்றதுக்கு பூர்ண அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். பூர்ண அர்த்தம் எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு பூர்ணமாக இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அது நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா கூட சரி, வேதாந்தத்தை வாசிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது தான் இது. இப்போ மாத்வாள் இப்படி சொல்றான்னு சொன்னோம். வேதிகள் சொல்றது கூட சரி, அவன் வேதாந்தம் வாசிக்கிறேன் அது மாதிரி சொன்னா, வேதாந்தம் வாசிக்கிறேன்னா ஏன் சொல்ல போறாத?
ஏன்னா வேதாந்த வாசிச்சாதான் அது சொல்ல முடியும். வேதாந்த வாசிக்கிறேன்னா அவன் சொல்ல முடியாது. அவன் வேதாந்த வாசிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவா, லோகத்துல கடம்னா கடம் தான் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் அதுக்கு அவன கடை தீர் கடக அப்படின்னு வாவான், எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறான், அதனால கடம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லணும்னுவா. அதனால நம்மளுடைய இது எப்படி அப்படின்னாக்க வேதாந்தம் வாசிக்கணும். வேதாந்தத்துல வாசிக்கிற சமயத்துல அதனுடைய பொருள் எங்க போறதோ அது வரையும் எடுத்துக்கணும். அதனால எல்லா விவகாரங்களுமே ஆத்தியாத்மிக பிரதானமாகத்தான் இருக்கணும். ஆத்தியாத்மிகம் இந்த ஆன்மீகம் அப்படின்றவன் அதை வச்சுட்டுதான் வரணும். அது அதனாலதான் அகமர்த்தம் தான் சர்வ விவகார ஆதாரமா இருக்குது. அந்த அகமர்த்தமானது லோகத்துல சரீரத்தை வச்சுதான் சொல்றது. நான் இதை பண்ணேன், நான் அத்தை பண்ணேன் அப்படின்னு நம்ம லோகத்துல சொல்றோம். நான் இதை பண்ணேன், நான் அவை பண்ணேன், நான் வீடு கட்டினேன், நான் அத்தனை பேருக்கு ஆகாரம் போட்டேன், அவ்வளவு உபகாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆத்மாவுக்கு வராது, உடம்புக்கு தான் அது வருது. உடம்புக்கு தான் வருது. இதுல அதிகரண சாராவோட சாய்க்கிச்சு ஷரீரே பாவ அதிகரணத்துல சாதிக்கிறார். கர்த்துஹு போக்திருத்வ மாத்திரம் கணயது முச்சிதம் திருட்ட போகார்த்தயத்னே அப்படின்னு சாதிக்கிறார். மொத்தம் இந்த லோகத்துல சில சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆத்ம நித்தியத்துவம்லாம் அவனுக்கு வேண்டாம். யாகம் பண்றான், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு யாகம் பண்றான். எனக்கு பணம் வேணும் யாகம் பண்றான். எனக்கு பசு வேணும், கால்நடைகள் வேணும்னு யாகம் பண்றான். இந்த மாதிரி பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அதனால அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், அது மாதிரி கால்நடைகள்லாம் கிடைக்கிறது. இப்ப அதை அனுபவிக்கணும். அந்த போக்தா நான் அப்படின்னு ஞானம் இருந்தா போறது. ஆனால் சொர்க்காத்தியர்த்தேது அந்நிய தேக கிரகணம், எனக்கு சொர்க்கம் வேணும், அதை யாகம் பண்ணும். அப்ப அவனுக்கு என்ன தெரியணும்னாக்கா இந்த உடம்ப காட்டிலும் வேறுபட்ட அகமர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் யாகம் பண்ணுவேன், நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த யாகம் பண்ற உடம்பு ஒண்ணு கொல்லியோ, அந்த உடம்பு அழியணும். அழிஞ்சி நான் சூக்ஷ்ம தேகத்தோட அங்க போகணும். அங்க போய் வசந்த ஒரு தேகத்தை எடுத்துட்டு நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும். அப்ப நான் இருக்கேன், இந்த ஸ்தூல உடம்பு தான் போச்சு, அங்க போய் வேற உடம்பு கிடைக்கிறது. அதனால அந்நிய தேகம், இந்த ஆத்மா அப்படியேதான் இருக்குது. எந்த உடம்போட யாகத்தை பண்ணினேனோ அந்த உடம்பு போயிடணும். ஏன்னா இந்த சரீரத்தை விட்டாதான் சரீரம் பஸ்மமா போயிடணும். அதன் பிறகுதான் அவன் அங்க வேற சரீரத்தை எடுத்துன்னு அனுபவிப்பான். ஏஷ சோமோ ராஜா அப்படிங்கிறது பஞ்சாக்னி வித்தியம். இவன் அங்க ஜொலிக்கிற உடம்பு எடுத்துக்கிறானோ, அங்க போய் சொர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். அதனால மீமாம்சகால இதை ஒத்துன்னு இருக்கா, உடம்ப காட்டிலும் வேறுபட்ட அகமர்த்தம் ஒண்ணு இருக்குது. அவனுக்குதான் சொர்க்காதிகள்ல அதிகாரம். ஏன் அப்படின்னா அந்த லோகத்துல போய் அனுபவிக்கணும், இந்த உடம்போட அங்க போக முடியாதே. அதனால அப்படி பண்ணணும். அத மாதிரிதான் இதனாலேயே அகமர்த்தம் சித்திச்சிருமா முன்னுடுமா அப்படின்னு கேட்டா அது வராதான். இதனாலேயே முடியாது, பூர்ணமா ஆயிடாது. அதனால என்ன பண்ணணும், ஐகிகம், ஆமுஷ்மிகம், சகல புருஷார்த்தம், மோட்சம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அகமர்த்தத்தை சொல்லணும். அந்த அகமர்த்தமானது என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா வேதாந்த அத்தியனத்தினால்தான் வியுற்பத்தி பூரியதே, வேதாந்த அத்தியனே வியுற்பத்தி பூரியதே அப்படின்னு வேதாந்த சங்கரம். வேதாந்த சங்கரத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார், வேதாந்த அத்தியனம் பண்ணாதான் ஞானமே பூர்த்தி ஆகும். அதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா இது மாதிரி விரோதம் சொல்லாம நாம அர்த்தம் பண்ணிக்கணும். விரோதம் சொல்லாம நாம பொருளை எடுத்துக்கணும், அர்த்தத்தை எடுத்துக்கணும். அது அதனால பரமாத்மா சர்வேஸ்வரன், அவன் பரியந்தம் போறது அப்படின்னு ஒத்துக்கணும். அது இதெல்லாம் உபனிஷத்தெல்லாம் வச்சுட்டுதான் சாதிச்சிருக்க. நீ திருப்பி திருப்பி என்ன கேட்ட,
லோக வேதாதிகரணத்துல அப்படி சொன்னேன்னா அது என்ன அர்த்தம்? லோக விவகாரத்துக்கோசரம், பொதுவா வேதத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மீமாம்சகால் அது மாதிரி கொண்டு போனான். அதனாலதான் பிரபாகர மீமாம்சகம் ஒரு படி மேல போனான். அவன் என்ன பண்ணினான்னாக்க இந்த மாதிரி லோக சப்தத்துக்குலாம் அர்த்தமே சொல்லாதேன்ட்டான். லௌகிக சப்தங்கள் அத்தனையும் அப்பிரமாணம்ட்டான். வேத சப்தங்கள் தான், வைதிக சப்தங்கள் தான் பிரமாணம். நியாயசாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்லிருக்கலாம். சாங்கியம் யோகங்கள்ல அப்படின்னா சர்வேஸ்வரனே லோகேஸ்வரனே, ஏன்னா அவன் ஆதிபத்தியம் அவனுக்கு இருக்குது. அது மாத்திரமா அத்தியந்த லட்சணனா இருக்கான். அவன் எல்லா விதத்திலையும் அவன் வேறுபட்டவனா இருக்கான். எல்லாத்தையும் வேறுபட்டவனா அவன் இருக்கான். இப்படி வேறுபட்டவனா இருக்கிறதுனால அவன் அவ்வளவு உசந்தவன். அதனால இது வேதாந்த வாசதான் வரும். அதை நீ ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு ஒருத்தருக்குலாம் இங்க லௌகிக லோகத்தை விஷயம் சொல்ல முடியாது. லௌகிகங்கள் அத்தனையும் இங்க எடுபடாதுன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு தேகித்துவம் ஒண்ணு இருக்குது. அந்த தேகித்துவன்றது எவ்வளவு உசந்தது? சர்வசரீரத்துவம். இந்த சர்வசரீரத்துவன்றது நாங்க சொல்லல, சாஸ்திரம் சொல்ற வாக்கியம் அது. வேதமே நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால இந்த இடத்துல ஆதிபத்தியம் ஒண்ணு இருக்குது. இந்த ஆதிபத்தியம்ன்றது என்னது அப்படின்னாக்கா அதிபதியா இருக்கிறதுன்றது. லோகத்துல எப்படி இருக்குன்னா ராஜா வேலைக்காரன், ராஜா அதிபதி, அவனுக்கு வேலைக்காரன். ஆனா அவன் என்னது? ராஜா தனி, இவன் தனி. வேற 2 பேரும் ஒன்னா அபிரதசித்த சம்பந்தம் கிடையாது, பிரிக்க முடியாதுன்னு கிடையாது. ஆனா நாங்க சொல்ற ஆதிபத்தியம் இருக்கிற சர்வேஸ்வரனுக்கு அது எப்படிப்பட்டதுன்னாக்கா சரீராத்ம பாவத்தை இட்டு. அதனால ஒரு சரீர சரி 2 பேருமே எப்படி இருக்கணுமோ அதை கொண்டு பண்ணணும். அது எப்படிப்பட்டதுன்னாக்க உள்ளுக்குள்ள பூந்துண்டு நியமனம் பண்றது. உள்ளுக்குள்ள சொல்றது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த ஈஸ்வரனான பகவான் எல்லா பிராணிகளுக்கும் உள்ள உட்கார்ந்து ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால அவனுக்கு ஆள்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு சர்வேஸ்வரனுக்கு. அது சாதா ராஜா மாதிரி இல்ல. அது ராஜா மாதிரி கிடையாது. அது விலட்சணமானது, சர்வ விலட்சணமானது அது. அதனாலதான் அகம் பிரம்மாஸ்மின்னு நாம சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்ம சரீரம், பிரம்மம் என்னை சரீரமாக உடைத்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளாது. அதனால உங்களுடைய லௌகிக திருஷ்டாந்தங்கள்லாம் இங்க எடுபடாது. இல்லையே அவ சொன்னாலே மாத்வான் இத மாதிரிலாம் பண்ணலாமே, அப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் ரூடி, வித்வத் ரூடி அல்லது மகா யோகம் அதை கொண்டு இது பண்ணலாமே அப்படின்னு எங்கேயாவது அது மாதிரி காமிக்க சொல்ல அவளு. அவ என்னவோ கல்பிச்சுட்டு இருக்கா, எல்லாத்தையும் கல்பிச்சுட்டு இருக்கா, எல்லாத்தையும் கல்பிக்கிறாளே தவிர்த்து அது அந்த கல்பிக்கிறதுனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். கல்பிக்கிறத நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நாங்க கல்பிக்கல. நாங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சாஸ்திரியமா இருக்கு. அதனாலதான் முதல்ல நீ சொன்ன கேள்வி, லோகத்துல விற்பத்தின்றது எப்படி இருக்குன்னா, லோகத்துல இருக்குது கடத்தை பார்த்தா கடன் தான் தெரிஞ்சுக்கணும், படத்தை பார்த்தா படம் தெரிஞ்சுக்கணும், மனுஷனை பார்த்தா மனுஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது உண்மைதான். ஆனால் லோக விற்பத்தி அது, சாஸ்திர விற்பத்தி எப்படி அப்படின்னு சொன்னாக்க நாம சொல்ற ரீதியாதான் எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் வரணும் அது. அதனால சாமானாதிரன்னு அப்படிதான் வரும் அது. ஆக ஆக பிரம்மம் சர்வசரீரி எப்படி சர்வசரீரத்துவம் வந்தது அப்படின்னா அந்தர்யாமி பிராமணத்தை ஸ்பஷ்டமா சொல்றது. அந்த பிரவிஷ்ட சாஸ்திராஜனா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னு சொல்றது. பிரதாரண்ய உபநிஷத்துல அந்தர்யாமி பிராமணம் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கு. அதெல்லாம் சொல்றதுனால எல்லாம் அந்தர்யாமி பிராமணத்தை கொண்டு, அதனால சரீராத்ம பாவத்தை கொண்டு சர்வபத வாச்சியத்துவம் சொல்லணும் பிரம்மத்துக்கு.
அதுலதான் ஒரு சுவாரஸ்யம் சொல்லிருக்கோம். திரவியவாசி பதங்களுக்கு தான் அப்படி, குணவாசி பதங்களுக்கு எல்லாம் அந்த குணத்தையுடைய திரவியத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பாத்திரம் கீழே வருது, ஒரு பாத்திரம் கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது டகட கட கட கடன்னு சப்தம் போடுறது. அந்த சப்தத்துக்கு கூட பரமாத்மா வாசிக்கிறதும் சொல்லிவிடும்படியா ஆயிடும். ஒரு துவனி வருது, தூங்கிட்டு இருக்கான், கொரட்டை விட்டுன்னு தூங்குறான், பயங்கர கொரட்டை, அந்த சப்தத்துக்கும் அப்ப அர்த்தம் சொல்லணும், பரமாத்மா பரியந்தம் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால எது திரவியத்தை சொல்லுமோ அந்த சப்தங்கள்லாம் பரமாத்ம பரியந்தம் போறது. குணவாச்சி சப்தங்கள்லாம் குணித்வாரா சொல்றது. அது இதெல்லாம் சுரவணம் சுவாமி தத்துவமார்த்தாண்டம் முதலான கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்கேன். இது தேசியனும் சாதிச்சிருக்கேன், எல்லாமே தேசியன் சாதிச்சுதான் சொல்றாது. அதனால அதை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கோங்க. ஆகவே எந்த சப்தமா இருந்தாலும் வெறும் லோகத்துல இருக்கிறத வச்சுட்டே கேட்டு இருக்க கூடாது. அதனால லோகம் வேதம் ரெண்டுத்தையும் சேர்த்து அன்வயப்படுத்திக்கோங்க. அப்படி பண்ணினாதான் சரி வரும், எல்லாம் அதை வச்சுதான் சரி வரும். அது அதனால அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு சர்வசப்த வாக்கியத்துவம் பரமாத்மாவுக்குல விரோதம் இல்லை அப்படின்னு சாதிக்கிற. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். விற்பத்தி வாசகானாம் ஸ்திரச்சர விஷயே லோகதோ நிஷ்பராதோ அவ்யுத்பன்னார்த்தவிருத்தி து அதிபதிநயதः ஸ்யாத் அமுக்யேதி சேன்ன व्युत्पत्तेः पूरणं हि श्रुतिशिरसि कृतं नोपरोधः कथञ्चित् देहित्वं चाधिपत्यात् समधिकमिह खलु अक्षपाद प्रणीतात् அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. வாசகானாம் சப்தங்களுக்கு வித்தத்தி சொல்லணும். அதுல லோகத்தா லோக விவகாரம் எப்படி இருக்கோ அதை கொண்டு ஸ்திர சேர விஷயே அச்சேதன போதகத்துவமோ சேதன போதகத்துவமோ. ஸ்திரம் அப்படின்னா அச்சேதனம், சேர அப்படின்னா இந்த ஜீவன்லாம் அசைகிறது, நடத்துக்கு போறது வர்றது எல்லாம் இது பண்றது. அதனால அச்சேதனத்தை சொல்றதுலையோ சேதனத்தை சொல்றதுலையோ. விற்பத்தி சக்தி கிரகணமானது ஈஸ்வராதவு பரமாத்மாவில கிடையாது. லோக விவகாரத்தினால்தான் அர்த்தமே தெரியுது. லோக விவகாரத்தினால அர்த்தம் தெரியும் பொழுது இது பரமாத்மா பரியந்தம் லோகத்தை தெரியலையே, தெரியாததுனால அது பரியந்தம் போகணும் அப்படின்னுட்டு வேதாந்திகள் சொல்றது தவறு அப்படின்னா. உடனே அதுக்கு மேல கேள்வி கேட்கிறா, வேதைசு சொல்வீர் அகமே வேத்தியான் இருக்கே, அதுல பகவானே அந்த மாதிரி சொல்லிருக்கான், அதை நீ என்ன சொல்வ நீ அப்படின்னாக்க, அவ்யுத்பன்ன அர்த்த விற்த்திஸ்து, இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு பொதுவா இருக்கு. ஆனா பகவான் தான் எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் வேதத்துக்கும் அர்த்தம் அப்படின்லாம் இருக்குது, அது வித்தத்து இல்லையே அது மாதிரி. அதான் நாங்க சொல்றோம். ஆனா நீயோ அத மாதிரி பெருமாளே சொல்றேன்னு கேட்கிற அந்த விற்பி அர்த்த விற்பி அது மாதிரி அர்த்தத்தை கிரகிச்சுக்கிறது அது அதிபதி நயத்தக. அதிபதி ராஜா ராஷ்டிரம், ராஜா ராஷ்டிரம், ராஜாதான் தேசமே அப்படின்னு சொன்னா நீ அதான் சொல்வ, உபசாரத்துக்கு தான் சொல்றதுன்னு சொல்லணும். அதனால அமுக்கியா ஏதோ அவன் பிரதானமா இருக்கான், அதனால உபச்சாரமா சொல்றது அமுக்கியம், முக்கியம் இல்லை. அமுக்கியாஸ்தியா அமுக்கியமா தான் அதை அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாது. அதுக்குதான் உதாரணம் சொன்னோம். அக்னிர்மாணவக சிம்மோ தேவதத்தா, இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் இப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியும், கவனமாதான் உபச்சாரமாதான் அர்த்தம் சொல்ல முடியும். அதனால
இந்த மாதிரி சமானாதிகரணம் சொல்ற சப்தங்களுக்கெல்லாம் இப்படிதான் அர்த்தம் வரும். அத மாதிரிதான் பரமாத்மா தெரியறதுன்றது கூட உபச்சாரத்துக்கு ஓதுறோம். பகவான் சர்வப்பிரதானன், அதனால அவனை சொல்றதுக்கு ஓதுற வந்து தவிர்த்து இந்த மாதிரி கிடையாது அப்படின்னுட்டு அவ சொன்னா. பூர்வபக்ஷிகள் ஆட்சேபிக்கிறார். அதுக்கு மாத்வாள்னா என்ன சொன்னான்னு கூட பார்த்தோம். இப்ப இது சேத் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்சேபிச்சாக்கா அது தவறான வாதம். தவறான வாதம். ஏன்? ஸ்ருதி சிரசிஹி, ஸ்ருதி வேதம், அதுக்கு சிரசு உபனிஷத்து. அதுல விற்பத்தே வேதாந்தத்துல விற்பத்தியானது சப்த சக்கர கிரகணமானது, சப்த சக்தி கிரகணமானது பூரணம், பூர்ணமா இருக்கணும். அது எப்படி? அவ்வளவு தூரம் வரணும், பரமாத்மா பரியந்த வரணும் அப்படின்னு இருக்கிறது அங்க நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எதுவா இருந்தாலும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். அதுதான் பிரதானம். அதுல அகம்ன்றது அர்த்தம் தான் வரணும். பூர்வ காண்டகத்திலே ஒத்துன்னு இருக்கா. மீமாம்சகால நிரீஸ்வர மீமாம்சகான்னு சொல்றோம். அவளே என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க சரீரத்தை காட்டிலும் ஆத்மா ஒண்ணு உண்டு அப்படின்னு அவ ஒத்துன்னு இருக்கா. சரீரத்தை காட்டிலும் ஆத்மா ஒண்ணு உண்டுன்னு சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆத்மாவுக்கும் நியமனம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கான்னுட்டு உபனிஷத் சொல்றதே. அதனால அதையும் ஒத்துக்கணும். அது அதனால அந்த கிரமத்துலதான் பார்க்கணும். அதனால வேதார்த்தங்கிறதுல எம்பெருமானார் சாய்ச்சா மாதிரி வேதாந்த அத்தியனம். அதனாலதான் விற்பத்தி சக்தியானது ஒரு சப்தத்துக்கு அர்த்தம்ன்றது அப்பதான் வரும், அப்பதான் பூர்த்தியாகும், பூர்ண விற்பத்தி வரும். அதனால கதஞ்சிலபி உபரோதக விரோதம் யாகாதுன்னு கிடையாது. நாங்க சொல்றது நீ சொன்ன மாதிரி லோகத்துல விற்பத்தி வருது. ஆனா அது எப்போ? வேதாந்தம் படிக்கிற பரியந்தம். வேதாந்தம் படிச்சோன்னா பூர்ணமா நமக்கு விற்பத்தி வருது. இல்லாத போனவே வரவே வராது. ஒரு லௌகிகன், ஒரு பாமரன், ஒரு பண்டிதன், ஒரு யோகி, இவன் 4 பேரையும் எடுத்துக்கோங்க. ஒரு பாமரன் அவனுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. என்னப்போ காத்தா ஏத்துக்கிறானா, சாப்பிட்றானா, தூங்குறானா, எப்பயோ பண்ணி போறான் அவன். ஒரு லௌகிகன் அவனுக்கு பக்தி இருக்கு, ஞானம் ஏதோ இருக்கு, ஆனா சாஸ்திரிய ஞானம்ன்றது கிடையாது. அது இல்லாததுனால அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசுறான். அதே ஒரு வைதிகன் அத்தியனம் பண்ணணும் அல்லது இந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ணவாளோ அவளுக்கு ஒரு மாதிரி ஞானம் வருது. ஞானம் வந்தா கூட அவ நடைமுறையில அதை கொண்டு வர்றதில்லை. ஏன்னா அவ அதை பண்றதில்ல. என்னமோ குடும்பம்னு பிரபத்தி பண்ணாமட்டு இன்னும் நாம என்ன பண்றோம்? நித்தியப்படி இந்த ஐகிக ஆமஸ்மிக சுகத்துல விட்டுட்டு போறோமா? அதனால அது இருக்குது. அதே ஒரு யோகியா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்ப கீதையில 6ஆம் அத்தியாயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த யோகி எப்படி இருப்பான், மனசை எப்படி அடக்குவான், அதெல்லாம் இப்ப இன்னைக்கு சொல்லணும். அதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரிதான் வரும் அது. அதனால அக்ஷபாத பிரணீதாத்து, அக்ஷபாத கௌதமர் அவரால் பண்ணப்பட்ட நியாய சாஸ்திரம் அதை காட்டிலும் ஈகச்சே இந்த வேதாந்தத்திலேயே ஆதிபத்தியா சர்வேஸ்வரனே அவன் அதிபதி, அவன் தான் நமக்கு எல்லாம் ஆட்டு வைக்கிறவன் அப்படின்றதுனால சமதிகம், சமதிகம்னா அத்தியந்த விலட்சணமா அவன் இருக்கான். அல்லது சமதிகம்னா உத்தமமானதுன்னு அர்த்தம். என்ன உத்தமம்? தேகித்வம், சர்வசரீரத்துவம். சர்வசரீரத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சர்வசரீரத்துவன்றது உத்தமமானது, அது யாருக்குமே இல்லாதது. அது அந்த ஆதிபத்தியம் எப்படிப்பட்டதுன்னாக்கா ஒரு ராஜாவுக்கும் வேலைக்காரனும் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு சரீரத்துக்கும் ஷரீரிக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. அதனால இந்த மாதிரி சொல்றதுனால சாதாரண சாஸ்திரக்காரா சொல்றதை காட்டிலும் வேதாந்த சாஸ்திர ஞானிகள் சொல்றது அபூர்வமான அற்புதமான விஷயமா இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வித்பத்தி
வாசகானாம் ஸ்திரச லோகதோ நிஷ்பராதோ அவ்யுத்பன்னார்த்தவிருத்திஸ்து அதிபதிநயதः ஸ்யாத் அமுக்யேதி சேன்ன व्युत्पत्तेः श्रुतिशिरसि कृतं नोपरोधः कथञ्चित् देहि त्वं च आधिपत्यात् समधिगमिह खलु अक्षपादप्रणीतात् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।